பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அருணன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம் போட்டி திறக்கின்றேன் அல்லாஹ். பெரியோர்களே, அறிஞர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, மதிப்புக்குரிய எம்பி அவர்களே, எல்லாருக்கும் எனது அன்பு குளிர்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும். நசுருல்லா கானுடைய மென்பொருளை பற்றி பேசுகிறாருன்னா அண்ணனே தம்பியை புகழ்றது மாதிரி ஆகும். ஏன்னா நான் அவரோட கிட்டத்தட்ட 40 வருஷம் 30 வருஷம் முன்னா இருந்து ஆசிரியராக இருந்து, அவர் கெமிஸ்ட்ரி போய்த்தான், நான் ஆங்கிலம் போய்த்தேன். உண்ணா இருந்து பழகியவர்கள். அவருக்கு எப்பொழுது ஆங்கிலத்தில் சந்தேகம் உண்டாகிறதோ இந்த மென்பொருள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஆங்கில வார்த்தை சம்பந்தமாக அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் உடனே ஃபோன் கால் வரும். அவருக்கு அங்கே அப்பப்போ இந்த வார்த்தை நல்லது, இந்த வார்த்தை நல்லதுன்னு சொல்லி இந்த ஊறுகா மாதிரி கொஞ்சம் பயன்பட்டுருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த மென்பொருள் அவர் ஒரு பெரிய, நான் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒன்று தான். நமது திருக்குரானிலே அத்தியாயம் 12 யூசுப் என்ற அத்தியாயத்திலே இறைவன் கூறுகிறான், அலிஃப் லாம் ரா, இவை தனது கருத்தை தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும். இதனை அரபிகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு பொருட்டு குர்ஆனாக அரபி மொழியில் சின்னமாக நாம் இறக்கி வைத்தோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அரபிகளுக்கு ரொம்ப எளிதான மொழியில், அந்த காலத்து அரபிகள் பெரும்பான்மை படிக்காதவர்கள், புரடர்கள், அவர்களுக்கே புரியும்படி இறைவன் அந்த அரபு மொழியில், கவிதை மொழியில், ஏன்னா அவர்கள் கவிதை பெரியவர்கள் அரபுகள்லாம், கவிதை மொழியில் அது மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவு இதை இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறான்டா. அதை நம்ம படித்து உணர்ந்து குர்ஆனை படிக்கணும்டா, உணர்ந்து அர்த்தத்தை புரிந்து படிக்கணும்டா நம்ம அரபை படித்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம நசுருல்லா கான் மிகவும் பாடுபட்டு இதை செய்திருக்கிறார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் உள்ள இன்னொரு வசனத்தையும் பேசி இதோடு முடித்துக்கிறேன். இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு நல்லுரையே ஆகும். ஆமாம், ஒருத்தருக்கு இல்லை, அரபுகளுக்கு இல்லை, என்ன இந்தியர்களுக்கு இல்லை, உலகம் பூராவுக்கும் இது பயன்பட வேண்டும் இறைவனே சொல்லிவிட்டான். அதுக்கு நம்ம நசுருல்லா கான் அழகாக இந்த மென்பொருளை உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.